இன்றைக்கி இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி 2 காப்படி பார்த்திங்கன்னா 5020 புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா 2 படி போட்டிருக்கேன். ஒரு காப்படி அதே இதில் ஒரு படி பச்சரிசி ஒரு காப்படி போட்டிருக்கேன். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு பார்த்திங்கன்னா 3 முறை நல்லா களைஞ்சிட்டு கழனி எடுத்துட்டு ஊற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். பார்த்திங்கன்னா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நெய்மாவும் போட்டாரு, ரொம்ப நைஸாகவும் போட்டாரு, லைட்டாக நம்ம கண்டிக்கிற அளவு குருணையாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா மாவு அரைஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வலிச்சு வச்சுக்கலாம். வலிச்சிட்டு உளுந்து போட்டு நல்லா நைஸாக ஆட்டிட்டு பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து ஆட்டணும். பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு 8 மணி நேரம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைப்பேன். ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்து ஆட்டிட்டு ஐஸ் கட்டி போட்டு தாங்க ஆட்டணும். ஐஸ் கட்டி போட்டோம்னா மாவு கொஞ்சம் அதிகமாக வரும். பார்த்திங்கன்னா அதனால் ஐஸ் கட்டி போட்டு நல்லா ஆட்டி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு இட்லி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி ரெடி பண்ணிட்டேங்க. சட்னிக்கு மாவை கரைச்சி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா மாவை கரைச்சி இப்போ இட்லியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா எல்லாம் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னுவாங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கள் வீட்டில் வெங்காய சட்னி அரைச்சோம்னா பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்து தாங்க அரைப்போம். கொஞ்சம் அதை விட புதினாவும் சேர்த்துக்குவோம். பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்க. நீங்களாம் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம்